18% பெற்று முதலமைச்சருக்கான தேர்வுல இருந்து 2வது இடத்துல இருக்காரு. ஆனா சீமான் அவர்கள் கருத்து கணிப்புன்றது பொய். எனக்கு வந்து 3% வரும்னு சொன்னாங்க, 8% வந்தேன். அப்ப அது கருத்து கணிப்பு அவங்க எப்படி எடுத்தாங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் நம்ம அடுத்த விஷயங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கருத்து கணிப்புன்னு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க, அதை எந்த மெத்தட்ல எடுத்தாங்க, என்ன சாம்பிள்ஸ் எடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். நீங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கும்போது எப்படி 2வது இடத்துக்கு வர முடியும்? அப்ப இன்றைக்கு அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப உங்களுடைய பிரதான பயம் தெரியுது இல்ல. எங்க கட்சி வந்ததுக்கு அப்புறம் அரசியல் இருக்கக்கூடிய மாற்றம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அதை நீங்க ட்ராக் பண்ணி பாருங்க. எங்களுடைய தலைவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உதயநிதி தான் அடுத்த முதல்வர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்களா இல்லையா? ஊருக்கு ஊர் உதயநிதி போஸ்டர் போட்டு ஒட்டினாங்களா இல்லையா? அத்தனை பேரும் கூட கும்பிடு போட்டாங்களா இல்லையா? சட்டமன்றத்துல கூட போற வரவங்க அத்தனை பேரும் வந்து உதயநிதியை பார்த்து கும்பிடு போட்டு தானே போனாங்க. அப்ப இன்றைக்கு ஏன் வந்து அதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு? ஏன் இன்றைக்கு உதயநிதி பேசு பொருளாக இல்ல? திரும்ப மு.க. ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்து நான் தான் உங்களுக்கு அப்பா அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் பண்றீங்க. எதுக்கு நீங்க வீடியோ போடுறீங்க? அப்ப நீங்க உதயநிதி அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ண காலம் போய் எங்கள் தலைவருடைய செல்வாக்கு தெரிந்த உடனேயே எங்க வந்து இது வந்து தாவேகா தலைவர் வர்சஸ் உதயநிதி அப்படின்னு மாறிடுச்சுன்னா திமுக கட்சியே இல்லாம போயிடும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தானே நீங்க இன்னைக்கு திரும்ப வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி உங்களுடைய பிரச்சாரங்களை கொண்டு போறீங்க, உங்களுடைய மார்க்கெட்டிங் வேலைகளை கொண்டு வரீங்க.